உங்கள் மோகன் எலக்ட்ரீஷியன். இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிக்கல் வீடியோ தான். என்னென்னா, இன்றைக்கி காலையில் வந்துட்டு கஸ்டமர் கால் பண்ணி பாத்ரூமில் டேப்பில் வாட்டரில் எல்லாத்துலேயும் ஷாக் ஃபீல் ஆகுது சொன்னாங்க. நம்ம நேரில் போய் பார்த்தோம். அப்போ வந்துட்டு அங்கே கஸ்டமர் சொன்ன சேம் கம்ப்ளைண்ட்டை வந்து அங்கே ரெப்ளிகேட் ஆச்சு. சரி என்னென்னு செக் பண்ணுறக்கு 3 பின் டாப்பில் செக் பண்ணோம். 3 பின் டாப்பில் ரைட் சைடு மட்டும்தான் லைன் வரணும். ஆனால் இங்கே எர்த்துலேயும் வந்துச்சு, ரைட் சைடும் வந்துச்சு. ஓகே, அதுதான் கம்ப்ளைண்ட்டுன்னு நம்ம டிபி பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. டிபி பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சப்ளைவே நமக்கு வரல. அதுதான் இங்கே ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம், நம்ம டீப்பாக செக் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த ஒயர் வந்து அண்டர் கிரவுண்டில் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க போட்டு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இப்போ வந்து அண்டர் கிரவுண்டில் பைப் போட்டு அதில் பேஸ்ட் போடாமல் போட்டிருக்காங்க. அதனால் அந்த ஒயர் ஃபுல்லாகவே வந்துட்டு வாட்டர் இறங்கி ஃபுல்லாக ஷார்ட் ஆயிடுச்சு. அதுதான் இங்கே கம்ப்ளைண்ட்டு. இப்போ பாருங்கள், ஒயர் வந்து ஷார்ட்டு. அதனால தான் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் இடத்தும் ஒரு ஃபேஸும் ஷார்ட் ஆனனால தான் உங்களுக்கு வந்துட்டு ஹீட்டில் வந்து சப்ளை வந்து ரிட்டன் ஆகிருக்கு. வீட்டில் இஎல்சிபி இல்லை, அதனால தான் எர்த் ஃபீல் ஆகிருக்கு. இனி அடுத்து நம்ம ஸ்டைலில் இந்த ஒயரிங் எப்படி பண்ணுறேன்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். கீப் சப்போர்ட்டிங் எஸ் மக்களே.